பார்வதி. பெரியய்யா, என்னாச்சு? ஏன் பாக்குறதுக்கு இவ்வளவு சிரமப்படுற? கண்ணு ஏன் கலங்கி இருக்கு? அது ஒண்ணும் இல்ல பெரியய்யா. கண்ணுல கோலமாவு பட்டுச்சு. ஒரே எரிச்சலா இருக்கு. கண்ணை தேய்க்காத. முதல்ல கண்ணுல இருந்து கையிடு. சரி வா, ஹாஸ்பிட்டல் போலாம். இதுக்கெல்லாம் எதுக்கு பெரியய்யா ஹாஸ்பிட்டல்லாம்? அதெல்லாம் ஒண்ணுமே வேணாம். கணேசன் கண்ணுக்கு மருந்து வாங்கிட்டு வர போயிருக்கான். சரி, நான் வேணா கண்ணு ஊதி விடுறேன். கண்ணு எரிச்சல் குறையும்ல? பரவாயில்ல பெரியய்யா, கணேசன் இப்போ மருந்து வாங்கிட்டு வந்துடுவான். நீ கண் எரிச்சலோட சிரமப்படுறத பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. சரி, இது புடி புடி. கண்ணை காட்டு. முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். வணக்கம் சார். வாங்க ரகு. என்ன திடீர்னு இந்த பக்கம்? பார்வதி கண்ணில் பிரச்சனைன்னு கணேசன் ஃபோன் பண்ணா, அதான் ஐ டிராப்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வெரி குட். டே கணேசா, நீ மருந்து வாங்கிட்டு வரந்தானே போன, அப்புறம் எதுக்கிட்ட அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? அது வந்துக்கா. ஏன் பார்வதி, எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாதா? அதுக்கு இல்ல, உங்களுக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு வரணுமே, அதான். மாமாவோட பாஸ் பெரியயா, அவரே இங்கதான் இருக்காரு, அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாருக்கா. என் கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி கண்ல ப்ராப்ளம்னு சொன்னதுனால பப்ளிசிட்டி டிசைனர் ரகு வந்திருக்காரு. இது கூட ஆபீஸ் வேலை தான் பார்வதி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. தேங்க்யூ சார். கணேசா, இந்த டிராப்ஸை போட்டு விடு. அக்கா அக்கா. அக்காருக்கா. பார்வதி, கண்ணை கொஞ்ச நேரம் அப்படியே மூடிட்டு அப்புறமா திறந்து பாரு. சரி பெரியய்யா. இப்ப எப்படி இருக்கு? கண்ணெரிச்சல் சரியாயிடுச்சு பெரியய்யா, இப்ப வலி கூட இல்ல. ஓகே, ரகுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. நன்றிங்க. இருக்கட்டும் பார்வதி. பார்வதி, உண்மையிலே ஓகே தானே உனக்கு? இப்போ ஓகே தான் பெரியய்யா. ஓகே. பார்வதி அம்மா, ஐஸ்வர்யா கிட்ட சொல்லிட்டியா? நான் சொன்னேம்மா, போன் பேசிட்டு இருந்தாங்க. நீ போ, நான் வரேன்னு சொன்னாங்க. ஓ ஓகே. இப்போ எதுக்காக உங்க எல்லாரையும் வர சொன்னோம்னா, வேற ஒரு புரோக்கர் கொடுத்த பொண்ணுங்க போட்டோஸ்ல இருந்து நம்ம ஆதிக்கு பொருத்தமான சில பொண்ணுங்களோட போட்டோஸ நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த பொண்ணுங்கள்ல இருந்து இந்த வீட்டுக்கு வரப்போற மூத்த மருமகளை இப்ப நாம செலக்ட் பண்ண போறோம். பொண்ணோட பேரு போட்டோக்கு பின்னாடி இருக்கு. அத பார்த்துட்டு ஆதிக்கு பொருத்தமான இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா யார் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவ பேரை தோ இந்த துண்டு சீட்ல எழுதி அதுல போட்டா போதும். எந்த பொண்ணோட பேர் அதிகமா எழுதப்படுதோ அந்த பொண்ணுதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அக்கா, பொண்ணு வெளியில இருந்துதான் பாக்கணுமா? சொந்தத்திலேயே பாக்கலாம்ல. சித்தி, நீங்க உமாவை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு நல்லாவே தெரியுது. கல்யாணங்கிறது நம்ம ஆசைப்பட்டா மட்டும் போதாது சித்தி. தலையில என்ன எழுதிருக்கோ அதான் நடக்கும். வனஜா, நீ வேணா ஒண்ணு பண்ண. ஆதிக்கு பொருத்தமான பொண்ணுன்னு நீ யார நினைக்கிறியோ
அந்த பொண்ணோட பேர் எழுதி இந்த பவுல்ல போடு. அக்கா, உமாவும் இந்த குடும்பத்து பொண்ணு தானே, அவளும் இந்த போட்டியில கலந்துக்கலாமா? கலந்துக்கலாம். நான் உமா பேரை தான் எழுதுவேன், உமாவும் அவ பேரை தான் எழுதுவா. அப்போ உமாவுக்கு 2 ஓட்டு. வேற யாருக்கும் இந்த வீட்ல 2 ஓட்டு விழாது. அப்போ உமா தான் இந்த வீட்டு மூத்த மருமக. ஆதி, மா. இந்த போட்டோஸ் எல்லாம் பாரு. அம்மா ஒரு நிமிஷம். ஆண்டி, ஜஸ்ட் மினிட். மம்மி லைன்ல இருக்காங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, கேரி ஆன். ஹலோ. சொல்லுமா. அகிலா, நம்ம ஆதி மேலையும் இந்த குடும்பத்து மேலையும் ரொம்பவும் அக்கறை உள்ளவர் சுந்தரம். சுந்தரம் மாதிரி தான் பார்வதியும். அதனால ஆதிக்கு பொருத்தமான பொண்ணை செலக்ட் பண்றதுல பார்வதிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. வாங்க மேடம், வாங்க. அம்மா, அப்பா, வாங்க மேடம், வாங்க சார். வாங்க வாங்க. வாங்க வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். ப்ளீஸ் உட்காருங்க. வாங்க. ஹலோ சார். ஹலோ. வாங்க. ஹலோ. ஹலோ. உட்காருங்க. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? உட்காரு. எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் குடும்பத்தோட வந்ததுல ரெட்டிப்பு சந்தோஷம் எங்களுக்கு. இது என் மூத்த மகன் ஆதித்யா. தெரியும் மேடம். இந்தியாவோட டாப் 5 யூத் பிசினஸ் மேன்ல முதல் இடத்துல இருக்கிற இவரை தெரியாம இருக்குமா? கிருஷ்ணருக்கு ஒரு அர்ஜுனன் மாதிரி, தசரதருக்கு ஒரு ராமர் மாதிரி உங்களுக்கு உங்க மகன் ஆதித்யா. எடுத்த காரியத்தை சக்சஸா முடிக்காம விட மாட்டாரு. நீங்க கிழிச்சு கோட்டை தாண்டவும் மாட்டாரு. இவரு உங்க செகண்ட் சன் அருண். அவங்க அருண் மேரேஜ் பண்ணிக்க போற உங்க 2வது மருமக ஐஸ்வர்யா. அது எப்படி எங்க குடும்பத்தை பத்தி எல்லா விஷயமும் நீ தெரிஞ்சு வச்சிருக்க? அகிலாண்டேஸ்வரி மேடம் மேல நான் வச்சிருக்கிற மரியாதையும் பக்தியும் தான் காரணம். என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட், பிளேயர்ஸ் பத்தின டீடைல்ஸ ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. பட் நான் எனக்கு பிடிச்ச மேடம் பத்தின டீடைல்ஸ வச்சிருக்கேன். That's it. பெத்தவங்க நாங்க கூட எங்க பொண்ணுக்கு 2ஆம் பட்சம் தான். அவ மனசுல முதல் இடம் பிடிச்சிருக்கிறது அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். மேடம், உங்களை பத்தி என் பொண்ணு பேசாத நாளே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்கும் இவ உதாரணமா எடுத்துக்கிறது அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். சுருக்கமா சொல்லணும்னா என் பொண்ணோட ரோல் மாடலே அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.